எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ்மாறன். இந்த உலகத்தில் மிஸ்ட்ரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. பல பேர் ஸ்பேஸ்ஷிப் அப்புறம் ஏலியன்ஸை பார்த்துருக்கதா சொல்கிறாங்க. சில பேர் பேயை பார்த்துருக்கேன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி தீர்க்க முடியாத, அறிவியலால் நிரூபிக்க முடியாத மிஸ்ட்ரியான விஷயங்கள் நிறையா இருக்குது. நாம் இப்போ பார்க்க போகிறதும் அதே மாதிரி மர்மமான ஒரு இடத்த பற்றி தான். அது என்ன இடம், அந்த இடத்துல என்ன மர்மமான விஷயங்கள் நடந்துச்சு, இதெல்லாம் பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்தியா மியான்மர் பார்டரில் அருணாச்சல் ஸ்டேட்டில் இருக்க நவாங்யாங் ஏரியை லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன்னு சொல்கிறாங்க. அதாவது திரும்பியே வர முடியாத ஏரின்னு அர்த்தம். அந்த ஏரிக்கு ஏன் அப்படி பேர் வந்துச்சு, எதனால் அந்த ஏரியை அப்படி சொல்கிறாங்கன்னு அங்கே நடந்த சில இன்சிடெண்ட்டை வச்சு ஒவ்வொன்றா நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட் இன்சிடெண்ட் என்னென்னா, 2ஆம் உலகப் போர் அப்போ அமெரிக்க விமானப்படையை சார்ந்த ஒரு ஃப்ளைட்டை அட்டாக் பண்ணிட்டாங்க. அதனால் அந்த விமானி எமர்ஜென்சிக்காக அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணுறதுக்கு கீழே பார்த்துருக்காரு. அப்போது அங்கிருந்த ஏரி ஒரு ரோடு மாதிரி தெரிஞ்சிருக்கு. அதனால் கொஞ்ச நேரத்திலேயே அவர் அந்த ஃப்ளைட்டை லேண்ட் பண்ணியிருக்காரு. ஆனால் அவருக்கு அது ஒரு ஏரின்னு தெரியவே இல்லை. அந்த விமானத்தோடு சேர்ந்து அவரும் அந்த ஏரிக்குள்ளே போய் மூழ்கிட்டார். அவரை கண்டுபிடிக்கிறதுக்காக அமெரிக்காவை சேர்ந்த சில இராணுவ வீரர்கள் அந்த ஏரிக்கு போயிருக்காங்க. ஆனால் போனவங்களில் யாருமே திரும்பியும் வரல. நீங்கள் எல்லோரும் நினைக்கலாம், அந்த ஏரிக்குள்ளே போனவங்க எதனால் திரும்பி வர முடியலைன்னு. மனிதர்களாக இருந்தால் பரவாயில்ல, சேத்துலையோ இல்லைனா அவங்களுக்கு நீச்சல் தெரியாமல் அந்த ஏரிக்குள்ளே மூழ்கி இறந்துருக்கலாம். ஆனால் அவ்வளோ பெரிய ஃப்ளைட்டு, அது எப்படி இவங்களால் கண்டுபிடிக்க முடியலன்னு நீங்கள் நினைக்கலாம். அந்த ஏரிக்குள்ளே போன யாருமே அப்புறம் எதுவுமே திரும்பி வர முடியாதனால தான் அந்த ஏரிக்கு லேக் ஆஃப் நோ ரிட்டர்ன் பேரே வந்திருக்கு. செகண்ட் இன்சிடெண்ட் என்னென்னா, ஜப்பான் நாட்டை சேர்ந்த சில இராணுவ வீரர்கள் 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கப்புறம் தங்களோட நாட்டுக்கு திரும்பி போயிருக்காங்க. இந்த ஏரி வழியாக போனால் சீக்கிரம் போயிடலாம் நினச்சி எல்லாருமே அந்த ஏரிக்குள்ளே போயிருக்காங்க. அப்படி அந்த ஏரிக்குள்ளே போனவங்க யாருமே அடுத்த கரைக்கு போய் சேரவே இல்லை. எல்லாரும் அந்த ஏரிக்குள்ளேயே காணாமல் போயிருக்காங்க. சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த டைமில் மலேரியா நிறையா ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருந்துச்சு. அதனால் அந்த இராணுவ வீரர்களுக்கும் மலேரியா வந்து இறந்துருக்கலான்னு சொல்கிறாங்க. அங்கே தான் ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அது என்னன்னா, அப்படியே அந்த இராணுவ வீரர்களுக்கு மலேரியாவே வந்து இறந்துருந்தாலும் அவங்களோட பாடி எங்கே? ஒருத்தர்னா பரவாயில்ல, இங்கே ஒரு படையே காணாமல் போயிருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன ஆச்சு, எப்படி அவங்க காணாமல் போனாங்கன்னு யாருக்குமே தெரியலை. இந்த மாதிரி அந்த ஏரிக்கு போனவங்க திரும்பி வராததுக்கு ஒரு கதை கூட சொல்லப்படுது. அது என்னன்னா, அந்த ஊரில் உள்ள ஒருத்தர் அந்த ஏரிக்கு மீன் பிடிக்கிறதுக்காக போயிருக்காரு. அவர் வலையில் மிகப்பெரிய மீன் ஒன்று சிக்கியிருக்கு. அந்த பெரிய மீன் கிடைச்ச சந்தோஷத்தில் அந்த ஊரில் உள்ள எல்லாரையுமே கூப்பிட்டு அவர் விருந்து வச்சுருக்காரு. ஆனால் ஒருத்தரை தவிர அந்த ஊரில் உள்ள ஒரு பாட்டி அப்புறம் அவங்க பேத்தியை மட்டும் அவர் கூப்பிடவே இல்லை. இதனால் கோபம் அடைஞ்ச அந்த பாட்டி அவர்கிட்ட போய் சண்டை போட்டிருக்காங்க, ஏன் எங்களை மட்டும் கூப்பிடலன்னு. அதனால் அந்த ஊர் மக்கள் எல்லாருமே அந்த பாட்டியையும் அவங்க பேத்தியையும் ஊரை விட்டு தள்ளி வச்சுருக்காங்க. அதனால் அவமானம் அடைஞ்ச அந்த பாட்டியும் பேத்தியும் அன்னைக்கு நைட்டே எந்த ஏரியை நம்ம திரும்பி வர முடியாத ஏரின்னு சொல்கிறோமோ அதே ஏரியில் விழுந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. அவங்க தற்கொலை பண்ண அடுத்த நாளே இடி மின்னலோட பெஞ்ச மழையில் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் தண்ணியில் அடிச்சுட்டு போய் அந்த ஏரியில் மூழ்கி இறந்துருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம்தான் அந்த ஏரிக்குள்ளே யார் போனாலும் திரும்பி வர்றதில்லைனும், அதுக்கு ரீசனும் அந்த பாட்டியும் அவங்க பேத்தியும் தான் சொல்கிறாங்க. ஒரு கதை எழுதுகிற ஆசிரியர் என்ன சொல்கிறாருன்னா, இஸ்ரேலேருந்து காணாமல் போன 10 ட்ரைபல் குரூப்லேருந்து ஒரு ட்ரைபல் குரூப் வந்து இந்த இடத்துல மறைஞ்சு இருக்கிறதாகவும், அவங்களுக்கும் இங்கே காணாமல் போகிறவங்களுக்கும் கனெக்ஷன் இருக்கலாம், மேபி அவங்களே இங்கே மக்கள் காணாமல் போகிறதுக்கு ரீசனாகவும் இருக்கலான்னு சொல்கிறாரு. இவர் இப்படி சொன்னதுக்கப்புறம் தான் இந்த ஏரியில் இருக்க மர்மம் இன்னும் அதிகமாகுது. பல விஞ்ஞானிகள் இந்த ஏரியில் மக்கள் ஏன் காணாமல் போகிறாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக சில ரிசர்ச் பண்ணி பார்த்தாங்க. அப்படி என்ன தான் ரிசர்ச் பண்ணி பார்த்தாலும் இப்போ வரைக்கும் அதுக்கான ரீசன் என்னென்னு கண்டுபிடிக்கவே முடியலை. இப்போ வரைக்கும் இந்த ஏரி ஒரு மர்மமான ஏரியாவே இருக்குது. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு ஹரிஸ்மாறன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.